உரிமத்தொகைக்கு மீண்டும் மீண்டும் விண்ணப்பம் இடைவிட்டு கொடுக்கிறார்கள். 2 மாதம் 3 மாதம் இடைவெளி விட்டு கொடுக்கிறார்கள். தற்போது சில மாதங்களாக கொடுக்கவில்லை. தற்போது விண்ணப்பம் கொடுக்கிறார்கள். கொடுத்தாலும் நிராகரிக்கிறார்கள். அது என்ன, பெண்கள் மன உளைச்சல் ஆளாகிவிட்டார்கள். அதாவது ஒரு வீட்டில் வாடகைக்கு இருக்கிறாங்க. ஏற்கனவே பல வீடியோவில் சொல்லிட்டேன். மின் அட்டை தரமாட்டார்கள். அதாவது அவங்க சப்மீட்ரு இருந்தாலும் கூட சப்மீட்டரில் எவ்வளோ ஓடுதுங்கிறது வீட்டுக்காரன் தான் பார்ப்பான். பார்த்துட்டு அவன் ஒரு கணக்கு சொல்லுவான் அவங்ககிட்ட. ஏம்மா இவ்வளோ கொடுங்கம்மா, 200 கொடுங்க. அது 150 தான் ஓடி இருக்கும். சப்மீட்ரு தானே பாவம், அவங்க என்ன செய்வாங்க, சரி வீட்டுக்காரன் கேட்குறான்னு சொல்லி 200 கொடுத்துருவாங்க. இதுதாங்க நடைமுறையில் இருக்குது. இந்நேரம் போய் விபி அட்டையை கேட்டோம்னா வீட்டுக்காரனுடைய வண்டவாளம் தெரிஞ்சுவோம்ல சிலருக்கு. அதுக்காக சொல்கிறேன். அதில் மின் அட்டையை கேட்டிங்கன்னா எப்படி கொண்டு வந்து கொடுப்பாங்க? அதை தவிர்த்துட்டு மற்றதை கேளுங்க. வீட்டில் போய் பாருங்கள், எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். உரிமத்தொகை கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. தர்ம பிரபுகளே, எல்லாருக்கும் கொடுங்க. ஓட்டு போடணும்ல, ஓட்டு போடுறதுக்கு தகுதி இருக்கான்னு மட்டும் பாருங்கள்.